வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2020ல கேட்ட ஆண்டனிம்ஸோட பார்ட் 4. ஆல்ரெடி நம்ம 75 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இதுல வந்து ஒரு 25 கொஸ்டின் பார்த்தலாம். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, சூஸ் த ஆண்டனிம் ஆஃப் த வேர்ட் ஃபெட்டிஷ் இன் த கிவன் சென்டென்ஸ். ஸோ இந்த வேர்டுக்கு ஆண்டனிம்ஸ் வந்து நம்ம இந்த சென்டென்ஸ்ல தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல ஃபிக்ஸ்டு, இன்டிஃபரன்ஸ், அப்சஷன்ஸ், ப்ராப்ளம் இந்த 4ஐயும் நம்மளுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷனா வச்சுட்டு ஃபெட்டிஷுக்கு வந்து என்ன ஆண்டனிம்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபெட்டிஷ்க்கு மீனிங் பார்த்தோம்னா, ஏதாவது ஒண்ணுல ரொம்ப வந்து அப்சஷனா இருந்தோம்னா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஒரு இதுல மட்டும் வந்துன்னா அதிகமா நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அது ரிலேட்டடா நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா, அதை வந்து என்ன ஃபெட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு வரும். ஏன் இன்டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இதை ரொம்ப அலட்சியமா பண்றதா வந்து இன்டிஃபரன்ஸ் வரும். ஏதாவது ரொம்ப வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு என்னடா பண்ணிட்டு சும்மா அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறோம் அப்படின்னா, அதை இன்டிஃபரன்ஸ் சொல்லுவோம். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் சம்படி ஆர் சம்திங் தான் வந்து இன்டிஃபரன்ஸ். இதுக்கு எதுக்கு ஆண்டனிம்ஸா இருக்கும் ஃபெட்டிஷ் இருக்கு. ஏன்னா ஃபெட்டிஷ் மீன்ஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸா இல்ல அன்யூஷுவல் அட்ராக்ஷன் ஃபிக்சேஷன் ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட் ஆர் ஐடியா தான் வந்து ஃபெட்டிஷ் ரொம்ப வந்து அப்செஷனா வந்து ஒரு ஒர்க் பண்ற மாதிரி. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் ஃபிக்ஸ்டுன்னு இருக்குல்ல. ஃபிக்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லும், ஏதாவது ஒரு இதுல ரொம்ப வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு, சேஞ்சே ஆகாதான் வந்து ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும். ப்ராப்ளம் மீன்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி ஆர் சேலஞ்ச். அப்சஷன் மீன்ஸ் வந்து ஃபெட்டிஷருக்கு வந்து சினானிம்ஸா வரும். திங்கிங் அபவுட் சம்திங் ஆல் த டைம், பீங் டூ ஃபோக்கஸ்ட் ஆன் தம் அப்சஷன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபெட்டிஷுக்கு வந்து ஆண்டனிஸ் என்ன வரும்னா இன்டிஃபரன்ஸ் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். த பாய் லுக் டிஸ்ஹெவல்ட் அண்ட் லாஸ்ட் இருக்குல்ல. இந்த டிஸ்ஹெவல்டுக்கு தான் நமக்கு ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. டிஸ்ஹெவல்டு மீனிங் என்ன சொல்லணும்னா, தமிழ்ல வந்து அலங்கோலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தவங்க வந்து என்ன, ஒருத்தவங்க அலங்கோலமாக இருக்கீரா அப்படின்னு சொல்றோம்னா, அதுக்கு மீனிங் என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி வந்து எங்கேயாவது சண்டை போட்டிருக்கலாம், இல்ல வந்து என்னன்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் பிச்சுட்டு வந்திருக்கலாம், அதுதான் அலங்கோலமாக இருக்குன்னு சொல்லுவோம். இதை நீ எப்படி ஞாபகத்துல வின்னர்ல வந்து என்ன கைப்புல வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சண்டைக்கு போயிட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் வந்து சட்டையில வந்து கிழிச்சு வந்துருப்பாரு. அதுதான் வந்து டிஸ்ஹெவல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ஆண்டனிம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைடி. டைடி மீன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒருத்தவங்க ரொம்ப வந்து நீட்டா இருக்காங்க, ரொம்ப நேர்த்தியான ஆளுப்பா அப்படின்னு சொல்றதா வந்து டைடி. ஏன்னா அவன் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன டிஸ்கெவல்னு கேட்டான். டிஸ்கெவல்னா எங்கேயாவது சண்டை போட்டுட்டு எப்போதும் வந்து என்னன்னா ரொம்ப அன்டைடியா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றதா, டர்ட்டியா இருக்கதான் என்னன்னா டிஸ்கெவல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆண்டனிம்ஸ் இருக்கு. அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கிளம்சி. கிளம்சி மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு வந்து என்ன ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா கிளம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்ஃபியூரியேட்டட். இன்ஃபியூரியேட்டட் மீன்ஸ் வந்து ஒருத்தவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து என்னன்னா கோவத்துல இருந்தாங்கன்னா அவங்கள இன்ஃபியூரியேட்டட். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். எக்ஸைட்டட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ரொம்ப வந்து என்னன்னா ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ஜாயா இருந்தோம்னா அதை வந்து எக்ஸைட்டட்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, டிஸ்ஹெவர்ட் மீன்ஸ் வந்து அலங்கோலம், அன்டைடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு டைடி. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து என்ன லேர்ன் பண்ணிருக்கே மாட்டோம். இது வந்து நியூ வேர்ட்ஸ். இந்த மாதிரி இதை தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ். ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ரைட்டா? ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். த ஆப்பிள் டேஸ்டட் இன்கிரெடிபிளி வந்து ஸ்வீட் இருக்குல்ல. ஸ்வீட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இனிப்பாக இருக்குது. அப்படி அப்படியே வந்து ஆப்போசிட் வந்து பிட்டர். பிட்டர் மீன் வந்து கசப்பா இருக்கும். இந்த டெலிசியஸ், பிளஷண்டா இருக்குது, ஸ்பெஷல் இது எல்லாமே வந்து என்னன்னா ஸ்னானிஸ் ஆஃப் வந்து ஸ்வீட் அப்படின்னு கூட கொண்டு வந்துக்கலாம். ரைட்டா? பட் ஆன்ட்ரீம் தான் நம்ம பார்க்கணும். ஆன்சர் வந்து சி பீட்டர் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா, ஐ மஸ்ட் ஹேவ் அ சான்ஸ் டு ரெக்டிஃபை மை எரர் இருக்குல்ல. ரெக்டிஃபை மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம், ஏதாவது ஒண்ணு மாத்துறோம் அப்படின்னா அதுதான் ரெக்டிஃபைன்னு சொல்றோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆன்டைம்ஸா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஒர்சன் வரும். ஏன்னா ரெக்டிஃபை மீன்ஸ் வந்து டு கரெக்ட் ஆர் ஃபிக்ஸ் அ மிஸ்டேக் ஆர் எரர் தான் ரெக்டிஃபை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது ஒர்சன். ஏன்னா டு மேக் சம்திங் இன்னும் வந்து ரொம்ப சிவியரா போறதான் ஒர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன் பார்த்தோம் ஆல்டர். ஏதாவது ஒண்ணு வந்து மாடிஃபை பண்றோம், சேஞ்ச் பண்றோம், அந்த இடத்துல ஆல்டர் பண்றோம்னு சொல்லுவோம். ரீசன் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம லாஜிக்கலா திங்க் பண்றோம், சென்சிபிளா வந்து திங்க் பண்ணோம்னா அது வந்து ரீசனபிள் அப்படின்னு சொல்லுவோம். மாடிஃபை மீன்ஸ் வந்து என்னன்னா ரெக்டிஃபைக்கு அப்படியே வந்து ஸ்னானிம்ஸ் வரும். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டனிம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் ஏ ஒர்சன் தான். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா, மை கம்ப்ளைண்ட் இஸ் தட் த கார்டனர் டோஸ் ஆஃப் டியூரிங் ஒர்க் அப்படின்னு இருக்குல்ல. இது கம்ப்ளைனுக்கு வந்து ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் மீன்ஸ் ஏதாவது ஒருத்தவங்களை குறை சொல்றோம், இல்ல ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா பழி போடுறோம் அப்படின்னா அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது பிரைஸ் அப்படின்னு வரும். ரைட்டா? சோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தா இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பிரைஸ் வரும். ஏன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் அப்ரூவல் ஆர் வந்து ஒருத்தவங்களை அட்மையர் பண்றோம் அப்படின்னா அதை வந்து பிரைஸ் பண்றோம்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா சேலஞ்ச் இருக்குல்ல. டு சேலஞ்ச் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று கன்ஃபரண்ட் பண்றோம், இல்ல ஏதாவது ஒருத்தவங்களை வந்து என்ன அகைன்ஸ்ட்ல நிக்கிறோம்னா அதை சேலஞ்ச் பண்ணும். சோ அடுத்து பார்த்தோன்னா கார்ப். கார்ப்புக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்கும். ஒண்ணு நம்ம குளத்துல வந்து என்னன்னா கிடக்குற கெண்டை மீனுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், கார்ப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு வந்து ஃபால்ட்டா இருக்கு, இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அடிக்கடி பண்றாங்கன்னா அதை வந்து என்னன்னா கார்ப் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அடுத்து பார்த்தோன்னா டெமோர். டெமோர் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒருத்தவங்க வந்து அப்சர்வேஷன் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து எப்போதும் பார்த்தோம் அப்படின்னா ரிலக்டன்ஸா இருக்காங்க. நம்ம சொன்னோம் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பேசிட்டே இருந்தாங்கன்னா, அத வந்து டெமோர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னா, பிரைஸ் தான் வரும். அதர் ஆப்ஷன் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். த லிசார்ட் லைட்ஸ் ப்ரௌன் ஸ்கின் ஆக்ட் அஸ் அ கேமோஃப்ளேஜ் இன் த டெசர்ட் சாண்ட் அப்படின்னு இருக்குல்ல. கேமோஃப்ளேஜ் மீன்ஸ் என்ன சொல்றோம்? ஏதாவது ஒண்ணு வந்து ஹைட் பண்றாங்கன்னா, அதுதான் வந்து கேமோஃப்ளேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸ்ல என்ன சொன்னோம்? லெசார்ட் இருக்கு. லெசார்ட் மீன்ஸ் வந்து ரெப்டைல். இந்த ரெப்டைல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட ஸ்கின்ன வந்து என்னன்னா ப்ரௌன் ஸ்கின்னா வந்து ஆக்ட் பண்ணிக்கிறோம். எப்பன்னா டெசர்ட் ஸ்டாண்ட். அப்ப டெசர்ட்டோட கலரே ப்ரௌன். அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணும்னா, உருமாற்றம் வந்து என்ன பண்ணிரும்? தேவைக்கு ஏத்தாப்புல இந்த ரெப்டைல்ஸ் வந்து என்ன இந்த லெசார்ட்ஸ் வந்து மாறும். அதுதான் என்ன சொல்லுவோம்? கேமோஃப்ளேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன வரும்? கேமோஃப்ளேஜ்னா ஹைட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது ரிவீல் வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து கேமோஃப்ளேஜ்க்கு அகைன்ஸ்டா வந்து என்னன்னா ஆப்போசிட்டா வருது ரிவீல். ஏன்னா கேமோஃப்ளேஜ் மீன்ஸ் டு ஹைட் த பிரசன்ஸ் ஆஃப் பர்சன் ஆர் திங் தான் வந்து கேமோஃப்ளேஜ். ரிவீல் மீன்ஸ் டு ஷோ ஆஃப் அப்படின்னு வரும். ஸோ அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா க்ளோத் வரும். க்ளோத் மீன்ஸ் வந்து நம்மளோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். மாஸ்க் மீன்ஸ் வந்து நம்ம ஃபேஸை ஹைட் பண்றோம் இல்ல கவர் பண்றோம் அப்படின்னா அது மாஸ்க் வச்சு பண்ணுவோம். அடுத்து வந்து வேனிஷிங். வேனிஷிங் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு கம்ப்ளீட்டா வந்து அழிஞ்சு போகுது. டிஸ்அப்பியர் சடன்லி ஆர் கம்ப்ளீட்லி தானே வேனிஷ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து கேமோஃப்ளேஜ்க்கு ஆண்டனிமா கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து ரிவீல் தான் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன்காம்பிடென்ட்க்கு அவன் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இன்காம்பிடென்ட்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்பிடென்ட்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸா இருக்காங்க. ரொம்ப திறமையானவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா காம்பிடென்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்காம்பிடென்ட் மீன்ஸ் வந்து என்ன திறமையற்ற பர்சன் சொல்லலாம். ஆர் வந்து லெஸ் வந்து இன்டெலிஜென்ட் பர்சன் வந்து இன்காம்பிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டெக்ஸ்டர்ஸ் அப்படின்னு வரும். ஏன் டெக்ஸ்டர்ஸ் வருதுன்னா ஒருத்தவங்கள ரொம்ப திறமையான பர்சனை சொல்றதுக்கு டெக்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்காம்பிடென்ட் மீன்ஸ் வந்து திறமையற்ற நாட் ஸ்கில்டு அதே மாதிரி மிஸ்டேக் பண்றது அனபிள் டு டூ திங் வந்து ப்ராப்பர்லி தான் வந்து இன்காம்பிடென்ட் சொல்லுவோம். அதர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபர்லோன். ஃபர்லோன் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? ஃபீலிங் லோன்லி அண்ட் ஆல்சோ வந்து அன்ஹாப்பி. தனிமையில வந்து ஒருத்தவங்க வாடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஃபர்லோனோட வேர்டு யூஸ் பண்ணலாம். டெஸ்பரேட் இருக்குல்ல. இப்ப நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல இருக்காண்டா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தெர் இஸ் a ஸ்ட்ராங் நீட் ஆர் வந்து ஒரு ஹெல்ப் தேவை. அதுதான் வந்து டெஸ்பரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோப்லெஸ் மீன்ஸ் வந்து ஹோப் மீன்ஸ் வந்து என்னன்னா நம்பிக்கைன்னு சொல்லுவோம். ஹோப்லெஸ் வந்து வித்தவுட் த ஹோப் ஆர் பாசிபிலிட்டி ஆஃப் த சக்சஸ் தான் ஹோப்லெஸ் அப்படின்னு சொல்றது. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இன்காம்பிடென்ட்க்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னா டெக்ஸ்டர்ஸ் வரும். ஏன்னா டெக்ஸ்டர்ஸ் மீன்ஸ் வந்து திறமையான வருதுனால ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். த கன்ஃபெக்ஷனர் டஸ்டட் a fine layer of sugar on the muffin அப்படின்னு இருக்குல்ல. ஸோ டஸ்டட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒரு இடத்துல வந்து தூசி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து டஸ்டா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும்னா கிளீன் வரும். ஏன்னா டஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது கிளீன். ஸோ அதர் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். அப்ப கரெக்ட் ஆண்டனி பார்த்தோம்னா டஸ்டடுக்கு வந்து கிளீன்ட் அப்படின்னு வரும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஸ்கேட்டர்ட். ஸ்கேட்டர்ட் மீன்ஸ் ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்ப ஸ்கேட்டரியா இருக்கு அங்கங்க சதறி கிடந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேட்டரா இருக்குன்னு சொல்லுவோம். ஸ்ப்ரிங்கிள்டு மீன்ஸ் வந்து இது ஆல்ரெடி நம்ம வந்து ஆண்டனிஸ் படிக்கும்போது ஸ்ப்ரிங்கிள்டுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம்? ட்ரிப் இரிகேஷன் எழுதாது. அதாவது ட்ரிப் இரிகேஷன் இன்னொரு பேர் வந்து ஸ்ப்ரிங்லர் இரிகேஷன் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்லர் மீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்கேட்டர் இந்த டிராப் ஆர் பார்ட்டிகல்ஸா வந்து ஸ்ப்ரிங்கிள்னு சொல்லுவோம். பவுடர் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ண வந்து என்னன்னா ஃபைன் பார்ட்டிகலை வந்து அரைச்சு இதா கொடுக்குறாங்கன்னா அது வந்து பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ரிமெம்பர் தட் சிஜில அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து என்னன்னா தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? டெஸ்டட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து டி கிளீன்ட் அப்படின்னு வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுவும் இதுதான் கம்பல்சரி அப்படின்னு இருக்குல்ல. கம்பல்சரி மீன்ஸ் ஒரு இதை கட்டாயமா பண்ணியே தீரணும் அப்படின்னா அந்த கம்பல்சரி சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆண்டனிம்ஸ் என்ன வாலண்டரி. வாலண்டரி மீன்ஸ் வந்து நம்மளோட ஓன் வில்லிங்ல நம்மளோட இன்ட்ரெஸ்ட்னால பண்றதுனா வாலண்டரின்னு சொல்லுவோம். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஆப்ளிகேட்டரி இருக்குல்ல. ஆப்ளிகேட்டரி பிளஸ் மேண்டேட்டரி இது எல்லாமே வந்து கம்பல்சரியோட வந்து சினானிம்ஸ் வரும். ஏன்னா ஆப்ளிகேட்டரி மீன்ஸ் வந்து ரூல்ஸ் லீகல் இதனால நம்ம வந்து ஆப்ளிகேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ண வேண்டியது. மேண்டேட்டரியும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் வந்து லா ரூல்னால வந்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா சப்சிடரி. சப்சிடரி மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? நம்ம ஜிஎஸ்ல ஹிஸ்டரியில சப்சிடரி அலைன்ஸ் படிப்போம். இல்ல எக்கானமிலையும் சப்சிடரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது என்ன ஒன்னு இன்னொன்னு சார்ந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து சப்சிடரி அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. இதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா கம்பல்சரிக்கு அப்படி ஆப்போசிட் வந்து வாலண்டரி. இதெல்லாமே பேசிக்ஸ் தான். பட் ரொம்ப சிஜிஎல பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10 கொஸ்டின் இங்கிலீஷ்ல வந்து என்ன ரொம்பவே வந்து ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்லேயே வந்து ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுல நம்ம வந்து சிலி மிஸ்டேக் கேர்லெஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து நல்லாவே அடியாகும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹி வாஸ் ரைடிங் இஸ் பைக் ஆன் ஏ பம்பி சர்ஃபேஸ் இருக்குல்ல.
பம்பி மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா, ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்ப ஸ்மூத்தா இல்லாம கரடு முரடா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அத வந்து என்ன பம்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னா, ஸ்டெடின்னு வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இப்ப கொஸ்டினுக்கான ஆன்சர் பம்பி மீன்ஸ் என்ன சொல்லும்? மார்க்டு பை வந்து ரொம்ப அன்ஈவனா இருக்கிறதா வந்து என்னன்னா பம்பின்னு சொல்லும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து ஸ்டெடி. ஸ்டெடி மீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா, ஸ்டேபிளா வந்து என்னன்னா, அந்த தர ரோடு இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஸ்டெடியா இருக்கு. ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஜெர்கின் வரும். ஸோ ஜெர்க் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? இப்ப நம்மளே வந்து என்ன ஃபீல் பண்ணிப்போம். டக்குனு ஒரு பஸ் வந்து எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சடனா ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஜெர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் ஜெர்க்கி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அன்ஈவன். அன்ஈவனும் பம்பியும் வந்து என்ன ஸ்னானின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒண்ணு வந்து ஸ்மூத்தா இல்ல, ரொம்ப வந்து இர்ரெகுலரா இல்ல அப்படின்னா, அது அன்ஈவனா இருக்குன்னு சொல்லுவோம். சாப்பி மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு வேவ் மாரி. எப்படி வந்து சீல இருக்கிற வேவ்ஸ் வந்து என்ன மேலேயும் கீழயும் போகுமோ, அதே தான் வந்து என்ன சாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, பம்பி மீன்ஸ் வந்து என்ன கரடு முருன்னு சொல்றது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து என்ன ஸ்டெடி அப்படின்னு வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஜூப்ளியன் அப்படின்னு இருக்குல்ல. சோ இதுக்கு என்ன மீனிங் வரும்? இப்ப நம்ம சிஜிஎல் 2024 எக்ஸாம் எழுதி, அந்த எக்ஸாம்ல நம்ம கிளியர் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு, நம்மளோட பேர் லிஸ்ட்ல வரும்போது, ஒரு எக்ஸ்ட்ரீமான வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. அத என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூப்ளியன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜூப்ளியன் மீன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கிறது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலன்கோலிக்ன்னு வரும். ஏன்னா இதுக்கு மீனிங் என்ன சொன்னா, ஏதாவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப மனச்சோர்வுல வந்து இருக்காங்க. ரொம்ப சோகத்துல இருந்தாங்கன்னா, அத என்ன சொல்லுவாங்கன்னா, மெலன்கோலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஜூப்ளியன் மீன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வந்து என்ன ஹாப்பியா இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வர்றது வந்து மேலன்கோலிக் அப்படின்னு வரும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தா இன்டிஃபரண்ட். சோ நம்ம லாஜிக்கலா பார்க்கும்போது என்ன டிஃபரண்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? பல விதமான சொல்லுவோம். அப்ப இன்டிஃபரண்டா இருக்கும்போது ஒரு விதமான அப்படின்னு நினைக்கக் கூடாது. ஏன்னா இன்டிஃபரண்ட்க்கு மீனிங்னா ஏதாவது ஒண்ணு நம்ம ரொம்ப அலட்சியமா வந்து வேலை பார்க்கிறோம். ரொம்ப கேர்லெஸ்ஸா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அத வந்து இன்டிஃபரண்ட் சொல்லலாம். ஹேவிங் வந்து என்ன லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கன்சர்ன் ஆர் எமோஷன் தான் வந்து இன்டிஃபரண்ட் வரும். சோ அடுத்து பார்த்தோம்னா தாட்ஃபுல். தாட்ஃபுல் நம்ம பேச்சு வழக்குல யூஸ் பண்ணா இட்ஸ் வெரி தாட்ஃபுல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஷோவிங் கன்சிடரேஷன் ஆர் கன்சர்ன் ஆர் கேர் பண்றோம் அப்படின்னா, அதுதான் வந்து தாட்ஃபுல் சொல்றோம். சோ அடுத்து பார்த்தோம்னா கேக்கு வந்து 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அந்த காலத்து ஓல்டு ஃபேஷன் மீனிங்ல என்ன ஒருத்தவங்க கேன்னு சொல்றாங்கன்னா, விச் மீன்ஸ் வந்து பீயிங் ஹாப்பியா இருக்கிறது, இல்ல சியர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இப்ப மாடர்ன் டைம்ல கேக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஹோமோசெக்சுவல் சொல்லுவோம். ஹோமோசெக்சுவல் அதுவும் பர்ட்டிகுலரா பார்க்கும்போது வந்து ஒரு மேல் இன்னொரு மேலோட வந்து செக்சுவல் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா, அத வந்து கேன்னு சொல்லுவோம். எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்குள்ள வந்துரும் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இருந்தா, ஜூப்ளியன் மீன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து மேலன்கோலிக் அப்படின்னு வரும் ரைட்டா. மேலன்கோலிக் மீன்ஸ் மனச்சோர்வா இருக்குது. ரொம்பவே வந்து சேடா இருந்ததுன்னா, அத வந்து மேலன்கோலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். க்ரோ அப்படின்னு இருக்குல்ல. க்ரோ மீன்ஸ் வந்து ஒருத்தவங்க வளர்ந்துட்டே போறாங்க. இல்ல ஒண்ணு வளர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, அது க்ரோ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தா, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான். க்ரோ மீன்ஸ் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து ஸ்ட்ரிங்க் அப்படின்னு வரும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கிரிம்ப். கிரிம்ப் மீன்ஸ் என்ன ஏதாவது ஒரு பெரியான ஒரு இதை கம்ப்ரஸ் பண்ணி ஸ்மாலா மாத்துறோம் அப்படின்னா, அதை வந்து கிரிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். சோ அடுத்து பிளான். பிளான் மீன்ஸ் எல்லாமே தெரியும். ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான் வந்து பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டர் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஏதாவது ஒண்ணு மாடிஃபை பண்ண போறோம். அத வந்து ஆல்டர்ன்னு சொல்லுவோம். எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ஏன்னா க்ரோக்கு அப்படியே ஆண்டனிஸ் வந்து ஷ்ரிங்க் அப்படின்னு வரும். சோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் பிகமிங் ஜாயஸ் டு ஹியர் த பிரேக்கிங் நியூஸ் ஷி பிகேம் அப்படின்னு இருக்கலாம். சரி ஜாயஸுக்கு இப்பதான் பார்த்தோம். ரொம்ப ஒருத்தவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா இருக்காங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தா மேலன்கோலிக்னு வரும். ஏன்னா மேலன்கோலிக் மீன்ஸ் வந்து ஒருத்தவங்க ரொம்பவே வந்து மனச்சோர்வுல இருக்காங்க. ஆர் எல்ஸ் வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் மேலன்கோலிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும். சோ இதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்கேயே பாத்துக்கலாம் எப்படி ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது. சோ இது நம்மளுக்கும் டெஃபினட்டா வந்து 2024 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா லேர்ன் பண்ணணும். ஏன்னா அதுவுமே நம்மளுக்கு எலிமினேஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன சொல்லணும் ஜாயஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குதான் வந்து மேலன்ஹோலிக் அப்படின்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வெஞ்சிஃபுல். வெஞ்சிஃபுல்னா என்ன சொல்லணும் யாராவது வந்து வெஞ்சின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பழிவாங்கிற வந்து என்ன உணர்வு எப்போதும் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன வெஞ்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட்டா. அடுத்து எக்ஸ்டாட்டிக். எக்ஸ்டாட்டிக் என்ன சொல்லுவோம்னா ரொம்ப வந்து என்னன்னா ஹாப்பியா இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் வந்து என்னன்னா ஒரு ஹாப்பினஸ் இருந்தாங்கன்னா அது எக்ஸ்டாட்டிக் சொல்லுவோம். சோ அடுத்து பார்த்தோன்னா எக்குப்ரன். எக்குப்ரன் என்ன சொல்லுவாங்க இது ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்காங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னா அதை வந்து எக்குப்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும். இது ரொம்ப ஈஸி. நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணதை வச்சு அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். திஸ் நாலேஜ் இஸ் சூப்பர்ஃபிஷியல் இன் நேச்சர் இருக்குல்ல. இந்த சூப்பர்ஃபிஷியலுக்கு மீனிங் என்ன வரும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம மேலோட்டமா தான் வந்து என்ன பாக்குறோம் இல்ல வந்து என்னன்னா பேசுறோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்னன்னா ப்ரொஃபவுண்ட் வரும். ப்ரொஃபவுண்ட் மீன்ஸ் வந்து ரொம்ப டீப்பா வந்து என்ன ஒருத்தவங்க வந்து என்ன படிக்கிறாங்க இல்ல ஏதாவது ரிசர்ச் பண்றாங்க ப்ரொஃபவுண்ட் வந்து ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா.
ஸோ அதர் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சூப்பர்ஃபிஷியல் மீன்ஸ் வந்து லேக்கிங் டெப்த் ஆர் வந்து தரோனஸ் வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதா வந்து ப்ரொஃபவுண்ட். ப்ரொஃபவுண்ட் ஷோவிங் கிரேட் வந்து டெப்த் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் சீரியஸ்னஸ் தான் ப்ரொஃபவுண்ட் வரும். ஸோ அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா டிவிஎன். டிவிஎன் மீன்ஸ் வந்துன்னா ஆல்ரெடி எல்லாரும் பண்றதை விட்டு நம்ம டிவியேட் ஆகுறோம் அப்படின்னா அதை வந்துன்னா டிவியன் சொல்லும். டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த யூஷுவல் ஆர் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் தான் டிவியன் அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல் என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒன்று நேச்சுரல் அல்ல மேன்மேடா இருந்துச்சுன்னா அதை வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து என்னன்னா கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போசிங் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று வந்து டிஸ்அக்ரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அப்போஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னு பார்த்தோன்னா மேலோட்டமாக, அதுக்கு அப்படியே அப்போசிட் வந்து ப்ரொஃபவுண்ட் இன் டெப்த் அப்படின்னு ஒரு ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இது கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்சூர்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு மீனிங் என்ன சொல்லணும்? யாராவது ஒருத்தவங்க நம்ம லாஜிக்கலா வந்து திங்க் பண்ணாம ரொம்ப இல்லாஜிக்கலா திங்க் பண்றோம், நாட் அட் ஆல் வந்து நான் லாஜிக்கல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்து அப்சூர்ட். நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது கூட சும்மா நம்ம இல்லாஜிக்கலா ஏதாவது ஒன்று சொல்றோம் அப்படின்னா அவங்க கூட சொல்லுவாங்க, "இது ரொம்ப அப்சூர்டா இருக்கடா, இதெல்லாம் வந்து நடக்கும்" அப்படின்னு சொல்றதா வந்து அப்சூர்ட். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிபிள் அப்படின்னு வரும். ஏன் சென்சிபிள் வருது? அப்சர்ட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்ரீசனபிள் இல்லாஜிக்கல் ரெடிகுலஸா சொல்றேன் அப்படின்னு சொல்றதா வந்து அப்சர்ட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து சென்சிபிள். சென்சிபிள்னா லாஜிக்கலா இருக்குது, ரீசனபிளா இருக்குது, இல்ல பிராக்டிகலா இருந்துச்சுன்னா அதை வந்து சென்சிபிள் இருக்கும். அதர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டாலரபிள். டாலரபிள் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து சஃபரிங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியுது, ரொம்ப டாலரண்டா இருக்கும். இந்தியன் கல்ச்சர், இந்தியன் ட்ரெடிஷன் டாலரபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஆர்டரபிள் மீன்ஸ் ரொம்ப வந்து சார்மிங்கா இருந்துச்சுன்னா ரொம்ப ஆர்டரபிள் அப்படின்னு சொல்லுவோம். லவ்வபிள்மே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து என்னன்னா ஒருத்தவங்க லைக்கபிளா இருக்காங்க, அந்த மாதிரி இவங்களை வந்து லவ்வபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்சூர்ட் மீன்ஸ் வந்துன்னா ரொம்ப ஒரு மாதிரி வந்து லாஜிக்கலி இல்லாத ஒரு மாதிரி மீனிங் வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது சென்சிபிள் அப்படின்னு ஒரு ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹர் பேரண்ட்ஸ் ஃபர்பேட் ஹர் டு மேரி ஹர் லவ்வர் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப நமக்கு ஃபர்பேடுக்கு மீனிங் தெரியாட்டாலும் இந்த சென்டென்ஸை வச்சு எப்படி நம்ம லாஜிக்கலா ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்ப ஃபர்பேடுக்கு மீனிங் தெரியல, இங்க 4 ஆப்ஷன்ல பாருங்களேன். இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் ஒரே மாரி இருக்கு. 1 வந்து ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா, ஆன்டனிம்ஸ வந்து அது கரெக்ட்டா வர்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. 99% வந்து ஒர்க் ஆகுது. நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபார்பேண்ட் இருக்கு. எனக்கு மீனிங் தெரியல. இப்ப நான் என்ன பிரிவென்டட்னா தெரியும் மீனிங். சோ ஏதாவது ஒண்ணு ஸ்டாப் பண்ணுது, பிரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தடை பண்றோம்னா அது பிரிவென்ட்ன்னு சொல்லுவோம். ரெஃப்யூஸ்டாமே வந்து யாரோ ஒருத்தவங்க அலோவ் பண்ணல ரெஃப்யூஸ் சொல்லுவோம். டிக்ளைன்மே இந்த 3 வந்துன்னா ஒரே மாரி வந்து என்னன்னா மீனிங்க தருதுல. பட் இங்க 4த் அலோவ்டு மட்டும் இந்த 3க்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? இது கரெக்ட்டா வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி வந்து ஆன்சர் எடுக்கலாம். இது சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. அத நீங்க தான் வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகும். சோ அந்த வேல வந்து இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ஃபார்பிட்க்கு என்ன சொல்லணும்னா, இப்ப ஃபார்பிடன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, விச் மீன்ஸ் என்ன? ஏதாவது ஒண்ணு வந்து தடை பண்றாங்க, ஃபார்பிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபார்பிட்க்கு என்ன மீன் அப்படின்னா, ஏதோ ஒண்ண வந்து ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வரும்? அலோவ்டு தான் வரும். ரைட்டா? சோ மிச்சம் இருக்கிறது வந்து என்ன எல்லாமே தெரியும். ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். அப்ப ஃபார்பிட் மீன்ஸ் வந்து ரெஃப்யூஸ் டு அலோவ் சம்திங் தான் வந்து ஃபார்பிட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரது என்னன்னா அலோவ்டு வரும். அலோவ்டு மீன்ஸ் வந்து கிவ் பெர்மிஷன் ஆர் வந்து நீ பண்றதுக்கு வந்து நம்ம அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து என்ன பிரிவென்டட் இருக்குல்ல. பிரிவென்டட், ரெஃப்யூஸ், டிக்ளைன் எல்லாமே வந்து சினானிம்ஸ் ஆஃப் வந்து ஃபார்பிட் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஆன்சர் 4 டி அலோவ்டு தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து நல்ல கொஸ்டின். அகைன் ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின் சொல்லலாம். ஏன்னா we lived a very frugal life during our childhood இருக்குல்ல. frugal மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா சிக்கனமான யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்பவே வந்து சிக்கனமா இருக்காங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவோம்னா frugal அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளோட வந்து பார்ட் 1 பார்ட் 2லயே வந்து என்னன்னா ஆல்ரெடி வந்து ஆண்டனிம்ஸ் படிக்கும்போது படிச்சிருந்தோம். அதை வச்சு நம்ம இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்ப என்ன சொல்லலாம்? frugal மீன்ஸ் வந்து என்ன சிக்கனமான. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது எக்ஸ்ட்ரா வேகன் அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்ட்ரா வேகன் மீன்ஸ் வந்து ரொம்ப வந்து என்ன யாராவது ஒருத்தவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா வந்து அம்பானி வெட்டிங் மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வேகன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ருக்குல் மீன்ஸ் வந்து என்ன தேவைக்கு ஏத்தாப்புல ஒருத்தவங்க வந்து மணி யூஸ் பண்றாங்க அவங்கள வந்து ஃப்ருக்குல்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன் ரெக்லெஸ் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப ரெக்லெஸ் டிரைவிங் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா விச் மீன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா அதே மாதிரி ரிஸ்கியான வந்து என்ன ஒரு ஆக்ஷனை எடுக்கிறாங்கன்னா அதுதான் வந்து ரெக்லெஸ். ரெக்லெஸ் டிரைவிங் அப்படின்னு நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அடுத்து வியரி. ஸோ வியரி மீன்ஸ் இந்த ரொம்ப ஒருத்தவங்க டயர்டா இருக்காங்க, எக்ஸாஸ்டடா இருக்காங்க அப்படின்னா அதை வந்து வியரின்னு சொல்லுவோம். சிவியர் மீன்ஸ் வந்து ரொம்ப சீரியஸான ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், சிவியரான ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து சிவியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? ஃப்ருக்குல் மீன்ஸ் வந்து சிக்கனமாக, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து டி எக்ஸ்ட்ரா வேகன் அப்படின்னு ஒரு ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். while most friend persuaded him to choose a career, there were few who dashed him from doing so அப்படின்னு. பர்சுவேடுனா என்ன சொல்லும்? ஒருத்தவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க ஆர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி இந்த பாதை வந்து நல்லா இருக்கும், இதை நீ எடுத்த அப்படின்னா உன் கெரியர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதா வந்து
பர்சுவேட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது என்ன அப்படின்னு பார்த்தா டிஸ்வேடட் அப்படின்னு வருது. ஏன்னா டிசைடட் மீன்ஸ் வந்து ஒருத்தவங்கள நீ பண்ணாத, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ண அப்படின்னா இது போயிடும். இந்த மாதிரி வந்து என்னன்னா தப்பா வந்துடும். அதுதான் வந்து டிசைடட். நாட் டு டூ சம்திங் தான் வந்து என்ன டிசைடட். பர்சுவேடட் மீன்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்றது, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து என்னன்னா இவங்களுக்கு தேவைக்கு ஏத்தாப்புல பண்ண வைக்கிறாங்கன்னா அது வந்து பர்சுவேடட் அப்படின்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எவேடட். எவேடட் மீன்ஸ் ஏதாவது ஒண்ணு நம்ம எஸ்கேப் ஆகுறோம் இல்ல வந்து அவாய்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எவேட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பம்பார்டுன்னு இருக்குல்ல. பம்பார்டன் மீன்ஸ் வந்து ஒரு பிளேஸ வந்து அட்டாக் பண்ற போறாங்க. இது மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிலிட்டரி லெவல்ல சொல்லுவாங்க பம்பார்டன். அதாவது அந்த அட்டாக் பண்றது எதை வச்சு அட்டாக் பண்ணுவாங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் திங்ஸ். அது எதா இருக்கலாம், கன்னா இருக்கலாம், இல்ல வந்து பாமா இருக்கலாம். சோ பாம் எல்லாம் வச்சு வந்துன்னா ஒரு இதை அட்டாக் பண்றாங்கன்னா அந்த இடத்த பம்பார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சிச்சுவேட்டட். சிச்சுவேட்னா ஏதாவது ஒரு பொசிஷன் லொகேஷன்ல இருந்ததுன்னா அதை வந்து சிச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பர்சுவேடட் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் பாசிட்டிவா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது டிஸ்வேடட் அப்படின்னு வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இது ஈஸியான கொஸ்டினா ஒன் மே அக்கம்ப்ளிஷ் மெனி திங்ஸ் பை அ லிட்டில் எஃபர்ட் அப்படின்னு இருக்குல்ல. இல்ல அக்கம்ப்ளிஷ்க்கு என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு நம்ம திங்க் பண்றோம், நம்ம லைஃப்ல வந்து கோலை ஒண்ணு வந்து வைக்கணும், அதையே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்த என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வர்றது வந்து மிஸ் பண்றது. ஏன்னா அக்கம்ப்ளிஷ்னா சக்சீட் ஆயிட்டோம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து மிஸ் பண்றது. மிச்சம் இருக்கிறத ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன? அக்கம்ப்ளிஷ் மீன்ஸ் வந்து டு அச்சீவ் ஆர் கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது மிஸ் வரும். அதர் வந்து நம்ம குவாலிஃபை. ஸோ குவாலிஃபைனா ஏதாவது ஒருத்தர குவாலிஃபிகேஷன் வச்சு வந்து மீட் த ரெக்யர்மெண்ட் தான் வந்து குவாலிஃபை அப்படின்னு சொல்லுவோம். ரீடைன் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று கீப் பண்றோம், ஸ்டில் வந்து என்னன்னா நம்ம கண்டினியூ டு வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா அதை வந்து ரீடைன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். எக்ஸிக்யூட் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஒர்க்கை கேரி அவுட் பண்றோம், எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா அக்கம்ப்ளிஷ்க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப மிஸ் தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். த ப்ரொஃபஸரோட லெக்சர்ஸ் ஆர் வெரி கன்வென்ஷனல் அண்ட் சோ டிடிஎஸ் இருக்கு. டிடிஎஸ் மீன்ஸ் என்ன சொல்றோம்? ரொம்ப ஏதாவது ஒன்றும் போரிங்கா இருக்கு. அட் த சேம் டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காவும் இழுத்துட்டு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிடிஎஸ் ஒர்க் அப்படின்னு கூட நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருப்போம். அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்? டிடிஎஸ்க்கு ஆப்போசிட் வந்து இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். அப்ப இன்ட்ரெஸ்டிங் மீன்ஸ் சொல்லும். மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று கியூரியாசிட்டி இல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒன்று பண்றோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேட்டிவ். இன்ஃபர்மேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நாலேஜ் கொடுத்தோம் அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்து ஐடியல் மீன்ஸ் என்ன சொல்றோம்? இதுவும் ரொம்ப வந்து ஒரு லேசியா இருக்குது இல்ல வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ண வந்து என்னன்னா ரெடியா இல்லைன்னா அதை வந்து ஐடியல் சொல்லுவோம். இட்ஸ் சினானிம்ஸ் ஆஃப் வந்து டிடிஎம் சொல்லுவோம். நாட் ஒர்க்கிங் ஆர் பீங் யூஸ்டு தான் வந்து ஐடியல் அப்படின்னு சொல்றது. போரிங் மீன்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஒரு இது ரொம்ப போரா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வந்து நம்ம இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒன்று பண்ணிட்டு வந்தோம்னா அது வந்து போரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் இன்ட்ரெஸ்டிங் வருது. ஏன்னா டிடிஎஸ் மீன்ஸ் போரிங்கா இருக்குது, லாங்கா இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். தி மியூசிஷியன் கேவ் a dismal performance of a fuel melody at last night concert அப்படின்னு இருக்குல்ல. இல்ல அது டிஸ்மலுக்கு தான் ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்மல் மீன்ஸ் என்ன சொன்னோம்? ஏதாவது ஒண்ணு நம்ம மோசமா வந்து பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து டிஸ்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸ்ல டிஸ்மல் மீன்ஸ் மோசமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு லாஸ்ட் நைட் கான்சர்ட்ல. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா லிவ்லி அப்படின்னு வரும். ஏன்னா டிஸ்மல் மீன்ஸ் ரொம்ப டிப்ரெசிங், ரொம்ப க்ளூமி, அது லேக்கிங் பாசிட்டிவிட்டி, ஹோப் தான் வந்து டிஸ்மல் சொல்லுவாங்க. இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணோம்? டிஸ்மல் சரௌண்டிங் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நெகட்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு வந்து மீன் ஆகும். லிவ்லி மீன்ஸ் வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ரொம்ப ஆக்டிவா இருக்காது. அதர் ஆப்ஷன் பார்த்தோம் ஸ்மார்ட் அப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட், கிளவரா இருக்கவங்கள தான் வந்து ஸ்மார்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து மேலன்கோலி. மேலன்கோலிக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒருத்தவங்க வந்து மனச்சோர்வுல இருக்காங்க, இல்ல ரொம்பவே வந்து என்னன்னா சோகத்துல இருந்தாங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் மேனச்சோலிக் வந்து என்னன்னா மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீலிங் ஆஃப் டீப் சேட்னஸ் ஆர் சாரோ தான் வந்து மேலன்கோலிக் அப்படின்னு வரும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா எக்ஸாஸ்டிங். எக்ஸாஸ்டிங்னா ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்துன்னா ரொம்ப வந்து என்ன பண்ணிட்டே இருக்கும், அந்த ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட எனர்ஜி இல்லைன்னா டயர்டா வரும்ல. ஸோ அதுதான் ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்கணும், வெரி டயர்ட் அப்படின்னு சொல்றதுதான் எக்ஸாஸ்டிங். ஸோ இதுலயே இன்னொரு வேர்டு இருக்கும் எக்ஸாஸ்டிவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இதுக்கு என்ன மீன் சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம லேர்ன் பண்றோம் கம்ப்ளீட்டா இல்ல காம்ப்ரிஹென்ஸா லேர்ன் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை என்ன சொல்லுவாங்க? எக்ஸாஸ்டிக் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணீங்க, ரெண்டும் ஒரே வேர்டு மாதிரி இருக்கும், பட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டிஸ்மல் மீன்ஸ் ரொம்ப மோசமான அப்படின்னு இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துன்னா லிவ்லி அப்படின்னு வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். She sided her persons for being impatient with a customer. Sided means வந்து ஒருத்தவங்கள வந்துன்னா திட்டுறாங்க, பட் ரொம்ப வந்து என்னன்னா ரொம்ப மைல்டா திட்டுறாங்கன்னா அது வந்து சைடட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா அப்ளாடட். ஏன்னா சைடட் மீன்ஸ் வந்து
ஜென்ட்லி ஒருத்தவங்களை வந்து ஸ்கோல் பண்றோம் ஃபார் ஸ்மால் மிஸ்டேக்னா சைடுன்னு சொல்றோம். இதுக்கு அப்படியே வந்துன்னா அப்லோடட் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ரிப்ரூவ். ரிப்ரூவ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நம்ம அப்ரூவ் பண்றோம் அதுக்கு அப்படியே ஆண்டனிம்ஸ் தான் வந்து ரிப்ரூவ்னு சொல்லுவாங்க. டிஸ்அப்ரூவ்ட் ஆர் வந்து கிரிட்டிசைஸ் சம் ஒன் ஆக்ஷன் தான் வந்து ரிப்ரூவ் அப்படின்னு வரும். அடுத்து ஸ்கோல்டட். ஸ்கோல்டட் மீன்ஸ் ஒருத்தவங்களை வந்து ஸ்ட்ராங்கா வந்து திட்டுறோம் இல்ல யாராவது வந்து ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து கடிந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்கோல்டட் அப்படின்னு சொல்லுவோம். ரீபக்குடுக்கும் இந்த சைல்டுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ்னா சைல்டட் மீன்ஸ் வந்து ஜென்டலா வந்து ஸ்கோல் பண்றது. பட் இந்த ரீபுக்னா ரொம்ப ஹார்ஷா ஒருத்தவங்களை ஸ்கோல் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க அதனால வந்து ஒருத்தவங்களை திட்டுறாங்கன்னா அது வந்து ரீபக்டு வரும். இது சின்ன ஒரு டிஃபரன்ஸா இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சைல்டட் மீன்ஸ் வந்து ஸ்கோல் பண்றது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரது வந்து அப்லோடட் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுல டிஸ் என் பிரான்சைஸ்க்கு நம்மளுக்கு என்னன்னா ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. பட் அந்த ஆண்டனிம் எதுல எடுக்கணும்னா இந்த சென்டென்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல 4 வேர்டு வந்து நம்மளுக்கு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து அத்தரைஸ் இருக்கு, அதே மாதிரி ரெயின் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி வந்து பவர் எடுத்திருக்காங்க, அடுத்து வந்து டிசேபிள் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 4மே நம்ம ஆப்ஷனா வச்சுட்டு நம்மளுக்கு வந்து டிஸ் என் பிரான்சைஸுக்கு வந்து ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. நம்ம டிஸ் என் பிரான்சைஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அடல்ட் வந்துன்னா பிரான்சைஸ் அப்படின்னு வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணிருக்கோம். இந்த அடல்ட் பிரான்சைஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு ஓட்டு போடுறதுக்கான ரைட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அடல்ட் சஃபரேஜ் ஆர் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டிஸ் என் பிரான்சைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தவங்க டினை பண்றாங்கன்னா அதுதான் மீனிங் ஆகும் வந்துன்னா டிஸ் என் பிரான்சைஸ். அப்ப அதுக்கு அப்படியே அப்போசிட்டா என்ன இருக்கும் அப்படின்னா அத்தரைஸ் இருக்கும். ஏன்னா டிஸ் என் பிரான்சைஸ் மீன்ஸ் வந்து டினைடு ஓட்டிங் ஆர் செட்டன் ரைட்ஸா வந்து டிஸ் என் பிரான்சைஸ். அதுக்கு அப்படியே அப்போசிட்டா இருக்கிறது வந்து அத்தரைஸ். அலோடு பை வந்துன்னா அபிஷியல் பெர்மிஷன் தான் அத்தரைஸ் அப்படின்னு வரும். அதர் ஆப்ஷன் பார்த்தோன்னா பவர். பவர் மீன்ஸ் வந்து ஒருத்தவங்ககிட்ட பவர் இருக்குன்னா அவங்ககிட்ட அபிலிட்டி ஆர் கண்ட்ரோல் ஓவர் திங்ஸ் ஆர் பர்சன் தான் பவர் அப்படின்னு சொல்லுவோம். டிசேபிள் மீன்ஸ் வந்து ஒருத்தங்க பிசிக்கல் ஆர் மென்டலா வந்து என்ன அப்படின்னா குறைபாடு இருந்தாங்கன்னா டிசேபிள் பர்சனா இருந்தாங்கன்னா அதை வந்து டிசேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரெயின்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கடிவாளம் சொல்லுவாங்க. இந்த குதிரை வண்டி ஓட்டுறவங்க கையில வந்து என்னன்னா இதை வச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்க ரொம்ப பண்ணலாம். கண்ட்ரோல் ஆர் கைடன்ஸ் ஓர் சம்திங் அந்த கடிவாளத்தை வச்சு வந்து அதுக்கு வந்து ரூட்டை வந்து காமிப்பாங்க ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டிஸ் இன்ஃபிரான்சைஸ்னா டினை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற வந்து அத்தரைஸ் வரும். ஆன்சர் ஏ தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். தே பிரைஸ்ட் ஹர் ஃபார் ஹர் பிரேவரி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ பிரைஸ்ட் மீன்ஸ் ஒருத்தவங்களை வந்து நம்ம அட்மையர் பண்றோம் இல்ல அவங்க ஏதாவது ஒரு பண்ண ஒர்க்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு அது பிடிச்சிச்சுன்னா அவங்கள வந்து என்ன அப்படின்னா ரொம்ப பாராட்டும்ல. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீபக்னு வரும். ஏன்னா ரீபக்னு இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஒருத்தவங்களை வந்துன்னா திட்டுறாங்க ரொம்ப வந்து ஸ்கூல் பண்றாங்க ஃபார் வந்துன்னா ராங் டூயிங் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா ரீபக்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இதுக்கு கரெக்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ரீபக். ஏன்னா ரீபக் மீன்ஸ் வந்து ஒருத்தவங்களை டிசோவர் பண்றது இல்ல கிரிட்டிசைஸ் பண்றது அவங்கள வந்து என்னன்னா திட்டுறோம் அப்படின்னா அதுதான் ரீபக்னு சொல்லுவாங்க. அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தா அக்ளைம்டு. அக்ளைம்டு வந்து பிரைஸுக்கு வந்து என்னன்னா சினானிம்ஸா வரும் ரைட்டா. அடுத்து டிஃபெண்டட். டிஃபெண்டட் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று ப்ரொடெக்ட் பண்றோம் ஒரு அட்டாக்ல இருந்துன்னா அதை வந்து டிஃபெண்டன்ட் சொல்லுவோம். ஐ டிஃபெண்ட் மை கண்ட்ரி இல்ல ஐ டிஃபெண்ட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அசால்ட்டட். அசால்ட்டட்னா ஒருத்தவங்க பிசிக்கலா அட்டாக் பண்றாங்களா அவங்களை ஹார்ம் பண்றாங்கன்னா அதை வந்து அசால்ட்டட். இது நம்ம வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ரீபக் தான் வரும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிங்க. சிஜிஎல் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு வந்து 2024க்கு கண்டிப்பா வந்து எலிமினேஷனுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. சோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இது நம்மளோட கடைசி கொஸ்டின். இன்டென்ஷனல் இருக்குல்ல. இன்டென்ஷன் மீன்ஸ் ஒருத்தவங்க வேணும்னே பண்ணாங்கன்னா அதை வந்து இன்டென்ஷன் சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும்? அன்பிளான்டு வரும். சோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து இன்டென்ஷனல்னா ஒருத்தவங்க டூயிங் சம்திங் ஆன் பர்பஸ் ஆர் கிளியர் பிளான் இன் மைண்ட் தான் வந்து இன்டென்ஷன் சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து அன்பிளான். அன்பிளான் அப்படின்னு பார்த்தா ஏதாவது எதர்ச்சியா நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து அன்பிளான் சொல்லுவோம். அதர் ஆப்ஷன்ல கார்டியல். கார்டியல் மீன்ஸ் வந்து ரொம்ப கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருக்குன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அமியபிள்மே என்ன வரும் அப்படின்னா இதுவும் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப பிளசண்டா இருந்துச்சுன்னா அது அமியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்அனிமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து என்னன்னா லைஃப் இல்லையோ இல்ல அலைவா இல்லையோ அதை வந்து இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? இன்டென்ஷனா தெரிஞ்சே வந்து பண்றது அப்படியே ஆப்போசிட்டா வருது அன்பிளான்ட் அப்படின்னு ஒரு ரைட்டா. ஸோ இதோட நம்ம 100 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா சிஜிஎல் 2023 ஆண்டனிம்ஸை கேட்டதை வந்து கம்ப்ளீட் பண்றோம். இதுக்கப்புறம் இன்னொரு 13 கொஸ்டின் தான் இருக்கும். அதோட என்ன என்டையரா வந்து ஆண்டனி கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.